வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த பத்ரிஜிக்கும் மற்றும் மகாவதார் ஃபவுண்டேஷனுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, தியானம் மூலமாக அனைத்து வியாதிகளிலிருந்தும் எப்படி மீள்வது அப்படின்னு. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எப்படி மீள்வது, எப்படி ஹவு கேன் வி கம் அவுட் ஆஃப் டிசீசஸ்ன்னு போட்டிருக்காங்க. அது எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு போடலாம். ஸோ அப்போ நாம் அதை சரி பண்ணுறதுக்கான தியானம் மூலமாக சரி பண்ணுறதுக்கான வழிகளை பார்ப்போம். இப்போ முதல்ல நோய், பர்த் ஆஃப் டிசீஸ், அதாவது நோய் எப்படி வந்தது, எதனால் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம அதுலேருந்து வெளில வர்றதுக்கு நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத செய்யலாம். முதல்ல நாம் ஏஎஸ்எஸ்எம் பத்ரிஜி சொன்ன மாதிரி எனர்ஜி, விஸ்டம், கான்ஷியஸ்னஸ், நாம் அதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நாம் ஆற்றல் பற்றாக்குறையினால் நோய்கள் வருது. அப்போ மனம், நிறைய ரிசர்ச் பண்ணி சொன்னதில் என்ன அப்படின்னா, நம்மளோட மனம்தான் நம்மளுக்கு ஆற்றல் குறைபாடை ஏற்படுத்துது. அதனால தான் நோய்கள் வருது. சைக்கோசோமேட்டிக் அப்படின்னு, ஆல் டிசீஸஸ் ஆர் சைக்கோசோமேட்டிக். சைக்கோனா மனம்னால ஆற்றல் பற்றாக்குறையினால் வியாதிகள். அப்புறம் தவறான வாழ்க்கை முறை, அப்புறம் அறியாமை, அதாவது அஞ்ஞானம், நம்மளுக்கு ஞானம் இல்லை, நம்மளோட புரிதல், வாழ்க்கையின் பற்றின புரிதல் இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம கர்மா, அதாவது நம்ம ஆன்மான்னு அந்த ஞானம் வந்த பிறகு தான் கர்மானாலே புரியும். நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்சதோட விளைவுகளாக இப்போது அதை உடல் வியாதிகளாக கொண்டு அதை அனுபவித்து அதுலேருந்து மீண்டு அதுலேருந்து ஞானத்தையும் நம்ம கற்றலையும் நம்ம ஆன்ம முன்னேற்றத்தையும் கொண்டு வரோம். அப்புறம் சுய அன்பு, சுய அங்கீகாரம், சுயமரியாதை இதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம இல்லாமல், அதை மனசில் இல்லாமல், அதை ஃபாலோ பண்ணாமல், அதை புரியாமல் இருந்தனால தான் இதெல்லாம் வந்தது. அப்புறம் ஏற்றுக்கொள்ளுதல், வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுதல். இது மாதிரி ஒரு 7 பாயிண்ட் இருக்குது. இப்போ இதில் ஆற்றல், அதாவது தியானம், ஏன் ஃபஸ்ட்டு ஏன் தியானங்கிற டைட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா, அதுதான் எல்லாத்தையும் கொண்டு வர போகுது. இப்போ நம்ம பார்த்த 7மே அந்த தியானம் தான் கொண்டு வர போகுது. அது இல்லாமல் நம்ம வேற இந்த மிச்சம் 7யுமே நம்மளால் வாழ்க்கையில் கொண்டும் வர முடியாது, அதை வச்சு சரியும் பண்ண முடியாது. ஸோ அதனால் முதல்ல தியானம். அப்போ தியானம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மூச்சை கவனிக்கும்போது நம்ம மனமற்ற நிலைக்கு போகிறோம். அப்போது அதிகமாக பிரபஞ்ச சக்தி உள்ளே வருது. அப்போது நம்மளோட எனர்ஜி பாடி அப்படிங்கிற நாடி மண்டல சக்திகள் அங்கங்கே எனர்ஜி போக முடியாமல், சக்திகள் போக முடியாமல் அடைச்சிருக்கதெல்லாம் ரிலீவ் ஆகுது. அப்புறம் நம்மளுக்கு சக்ராஸ் ஆக்டிவேட்டட், தேர்ட் ஐ இந்த மாதிரி போயிடும். அப்போ முதல்ல தியானத்தினால நம்மளுக்கு ஆற்றல் அதிகமாகுது. அதான் எனர்ஜி, சக்தி. நாமளே சக்தியில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். சாப்பிட்றோம், தூங்குகிறோம், தண்ணீர், சூரிய ஒளி, உடல் உழைப்பு, இது எல்லாம் சேர்ந்து ஒரு சக்தியை உள்ள செல்களெல்லாம் உருவாக்கி நம்மளுக்கு இயக்க சக்தியாக கொடுத்துட்ருக்கு. அது போக நம்மளுக்கு பிரபஞ்ச சக்தி பிரம்மரந்திரம் வழியாக வந்துட்டு தான் இருக்குது. நம்ம அதை கவனிக்காதனால அது முழுமையாக உள்ள வருது. அப்போது ஒரு 1 hour உட்காந்து தியானம் மூலமாக அந்த மூச்சை கவனித்து மனசை
எண்ணமற்ற நிலைக்கு கொண்டு போகும்போது அதிகமாக பிரபஞ்ச சக்தி இருக்குது. ஸோ ஆற்றல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தியானம், ஃபஸ்ட்டு தியானம், மெடிடேஷன். இப்போ அந்த ஆற்றல் வாங்கிட்டோம், நல்லா நம்மளுக்கு உடலில் இருக்குது. பட் அதை தக்க வச்சுக்கணும்ல. ஓட்டப்பானையில் இருக்க தண்ணி மாதிரி அதை விரயம் பண்ணிட்டோன்னா, ஸோ அப்போ அங்கே மனம் வருது. இப்போ மனம் அமைதியாக, பதட்டம் இல்லாமல், கோபப்படாமல், சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த ஆற்றல் நம்ம உடல்ல தங்குது. அது தேவையான உடல் இயக்கத்தை கொண்டு சக்திகளை கொடுத்து அந்த நாடி மண்டலத்துக்கு தேவையான எல்லா சக்தியும் கொடுக்கும்போது அங்கே இருக்க தடைகள் நீங்கி அது நம்ம பௌதிக உடல், பரு உடலில் வியாதிகளை குணப்படுத்தி எல்லாமே கொடுக்குது. இந்த பரு உடலை வச்சு தான் எல்லா வேலையும் செய்கிறோம் நம்ம. அப்போ அதுக்கு வரணும் ஃபைனலாக, கடைசியாக எனர்ஜி பாடிக்கு வந்தாலும் அது ஃபிசிக்கல் பாடிக்கு வரணும்ல. அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணி எல்லாம் பண்ண முடியும். நம்ம ஒரு இசை கற்றுக்குறோம், ஒரு வேலை செய்கிறோம், மூளைக்கு எவ்வளோ வேலை கொடுக்குறோம், இது எல்லாமே வேணும். நம்ம ஒரு உடல் வியாதியாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு மகிழ்ச்சியாக கூட இருக்க முடியாது. ஒரு இமோஷ்னலாக கூட நம்மளுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு, ஒரு அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆற்றல் வேணும். இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு உடல் உபாதையில் இருக்க, ஒரு கோல்டு, ஒரு சின்னது நீங்களே யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே உடம்பே டயர்டாக இருக்கும். ஒரு சிரிப்பான ஒரு ஜோக் கேட்டால் கூட சிரிக்க முடியாது, ஏன்னா அது கூட எனர்ஜி இருக்காது. ஸோ அப்போ அங்கே மனம், நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு, நம்மளோட பிலீஃப் சிஸ்டம், அதாவது நம்பிக்கை, வாழ்க்கை நம்பிக்கை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அந்த ஆற்றலை தக்க வச்சு கொண்டு இருக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம தவறான வாழ்க்கை முறை, அதாவது நம்ம இந்த உடலுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் எல்லாமே இருக்குது. அளவுக்கு மிஞ்சின சாப்பாடு, உடல் உழைப்போ, ரெஸ்ட் எடுக்காமல் உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் சரி, இல்லை ஓவராக ரெஸ்ட் எடுத்தாலும் சரி, அப்புறம் தண்ணி, ஏன்னா பஞ்சபூதத்தில் ஆன உடம்பு. அப்போ அதை நம்ம பேலன்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னதான் எத்திரிக் பாடிக்கு நம்ம எனர்ஜியை வாங்கினாலும் ஃபிசிக்கல் பாடிக்குன்னு சில மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல, அதை பராமரிக்கிற தன்மையும் நம்ம பராமரித்து தான் ஆகும். ஸோ அது எல்லாமே பண்ணணும். நம்ம வாழ்க்கை முறை, நல்லா தூங்கணும், மனசுக்கு பிடிச்சதை செய்யணும், இசை கற்றுக்கணும், இயற்கையோடு இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் ஞானம். இப்போது ஆற்றல் இருந்தால் தான் அந்த ஞானத்தையே நம்ம கேட்க முடியும். இப்போ நம்ம எப்படி செஷன் வைக்கிறோம் இதை வச்சே தெரியுது. முதல்ல மெடிடேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் செஷன் வைக்கிறோம். ஏன்னா நீங்கள் இந்த ஆற்றலை நல்லா வாங்கின பிறகு இந்த ஞானத்தை உடனே கேட்கும்போது அது போய் மனசில் ஆழமாக பதிஞ்சு அது ஒரு விதையாகி அது நம்மளுக்கு அடுத்து வாழ்க்கை முறையில் அதை நம்ம செயல்படுத்தணும். செயல்படுத்தும்போது தான் அது முழுமை அடைஞ்சு முழுமை பூரண குணம் ஆகும். பூர்ணமாக நம்மளால் எதை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்மளால் போய் அடைய முடியும், சேர முடியும். இப்போ இந்த கார்மிக் பேகேஜுன்னு சொல்லல, அது ஞானம் வந்துடுச்சு. ஞானம் வந்தாலாம் ஞானாக்னி தக்த கர்மாணம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. ஞானம் ஒன்று தான் கர்மத்தை எரிக்க முடியும், கரைக்க முடியும். அப்போது நம்ம அதை இந்த ஞானத்தை உள்வாங்கி அதன்படி செயல்படும்போது நான் ஆன்மா, ஸோ இதெல்லாம் இங்கே ஒரு நாடகம், இந்த அனுபவங்களை பெறதுக்காக இந்த உடலுக்குள்ளே வந்திருக்கேன், ஸோ இதுவும் கடந்து போகும், இதையும் நான் தான் கொண்டு வந்திருக்கேன், இது என்னால் தான் உருவானது, ஸோ இதுக்கு நான் தான் வழி தேடணும் அப்படிங்கிற அந்த புரிதல் நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது அந்த கர்மா மூலமாக வந்த எல்லாமே அது உடல் வியாதியாக இருக்கட்டும், பல பிரச்சனைகள், அதாவது சேலஞ்சஸ்ன்னு சொல்கிறோம்ல நம்ம, சவால்கள், வாழ்க்கை சவால்கள், இது எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் சுய அன்பு, சுய அங்கீகாரம், சுயமரியாதை. நம்மளை நம்ம முதல்ல நேசிக்கணும். நம்மளே குறை சொல்லிக்கிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு அங்கீகாரம் பண்ணாமல் இருக்கும்போது அது சில ஆற்றல்கள் இம்பேலன்ஸு, ஆற்றல்கள் குறைபாடுகளை கொண்டு வந்துடும்.
ஸோ இது எல்லாமே மனசுலேருந்து வர சில, அதுக்கு மனசு கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணுறது, அதாவது சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணுறது. ப்ளேம் பண்ண பத்ரிஜி ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, நோ ஜட்ஜிங் நோ ப்ளேமிங்னு சொல்லிட்டாரு. ஏன்னா எல்லாருமே ஆன்ம லெவலில் எனர்ஜி தான், இந்த உருவத்தில் மட்டும்தான் வேறுபட்டிருக்கோம். அந்த உருவ வேறுபாடும் நாம தான் இப்படி இருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். இந்தந்த அனுபவம்லாம் எனக்கு வேணும், அதனால் இந்த மாதிரி உடல் வேணும், இந்தந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நாமளே எல்லாம் முடிவு பண்ணி கொண்டு வந்துட்டு அதை நம்மளே அக்செப்ட் பண்ணுறதில்ல, அதை நம்மளே அங்கீகரிக்கிறதில்ல, அதை நம்மளே ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை. இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த இதெல்லாம் தெரிஞ்சால் கூட அந்த சேலஞ்ச் வரும்போது அந்த மைண்டு வந்து நம்மளை டைவெர்ட் பண்ணிடும். ஸோ இதுக்கு வந்து ஞானமும் மெடிடேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் பத்ரிஜி வந்து மெடிடேஷன், தியானம், சுவாத்தியாயம், புத்தகம் படிக்கிறது, சஜ்ஜன சாங்கத்தியம், நம்மளோட அனுபவங்களையும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஞானத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறது, ஷேர் பண்ணுறது, அப்புறம் மௌனம், அப்புறம் வந்து சர்வீஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இது 5 ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இது எல்லாமே வந்துடும், மனம் அதுக்குள்ளே கட்டுப்பட்டுரும். ஏன்னா நம்மளாக புத்தகம் படிக்கிறது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு புக்கை படித்து நான் உங்களுக்கு சொல்கிறதும் மற்றவங்க உங்களுக்கு சொல்கிறதுலையும் நீங்கள் வந்து ஒரு புரிதல் சொல்கிறாங்க. என்னால் ஒரு 80% தான் அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னா, அந்த 80லேருந்து உங்களால் எவ்வளோ கிரகிக்க முடியுதோ அவ்வளோதான் உங்களுக்குள்ளே போகும். ஆனால் நீங்களே அந்த புத்தகத்தை படிக்கும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகளோ சேலஞ்சோ இருக்கும்போது அதுக்குரிய விடை அதில் இருக்கும். சில நேரம் நான் அதை சொல்லாமல் கூட மிஸ் பண்ணிடலாம், அது உங்களுக்கு ரீச் ஆகாது, அது உங்களை வந்து சேராமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்களே அது ஒரு எஃபர்ட்டு போடும்போது அது வந்து உங்களுக்கு முழுமையாக போய் சேரும். இன்னொன்று, அதை நீங்கள் படித்து அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது மூலமாகவும் நம்மளுக்கு எனர்ஜிகள், ஆற்றல்கள் வரும். ஏன்னா எல்லாமே நான் லிவிங் திங்னு நாம் நினைக்கிற எல்லாமே அந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானில் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு எனர்ஜி இருக்குது, அது வேறு ஃபார்மில் இருக்குது, நம்ம வேறு ஃபார்மில் இருக்கோம், அவ்வளோதான். அது வேறு தன்மையில் இருக்குது, வேறு தன்மையில் இருக்குது. ஆனால் எல்லா மூலக்கூறு எல்லாம் ஒன்று தான். அப்போ அதிலிருந்து ஆற்றல்கள் வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும் போது அந்த புக்கில் அந்த ஆசான் கொடுத்த ஞானம் அது மூலமாகவும் நம்மளுக்கு எனர்ஜிஸ் வரும், மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதெல்லாமே நடக்கும். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். நம்ம இப்போது எப்படி இந்த உடல் வியாதியை இருந்து எப்படி வெளியில் வரலாம் பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம ஒரு 4 லெவலாக, அதாவது 4 லெவலாக நம்ம அதை குணப்படுத்திக்கலாம். அது ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆற்றல், ஞானம், வாழ்க்கையின் புரிதல், அதாவது இதுவரெல்லாம் ஒரு விளையாட்டு தான் அப்படின்னு, அப்புறம் மனமற்ற நிலை. ஸோ மனமற்ற நிலைன்னு சொல்கிறது போல மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லிக்கலாம் நம்ம. ஏன்னா மைண்ட்ஃபுல்னஸில் இருக்கும்போது மனம் இருக்காது, மனம் வந்து ஒருமுகப்படுத்தி ஒரு சிந்தனையில் இருக்கும். இப்போ பல சிந்தனையில் இருக்கும்போது தான் விரயமாகுது எனர்ஜி. அதாவது எனர்ஜி, ஆற்றல் வருது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். கண் மூலமாக, பேசுகிறது மூலமாக, நடக்கிறது மூலமாக, வேலை செய்கிறது மூலமாக, எண்ணங்கள் மூலமாக. அது நம்மளுக்கு தெரியறதே இல்லை ஆக்சுவலி. நம்மளுக்கு அது வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா, மைண்ட்ஃபுல்னஸ்க்கு வந்துட்டோம், மனமற்ற நிலைக்கு வரோம், மனம் ஒருமுகப்பட்டுருச்சு அப்படின்னா எனர்ஜி அவ்வளோ குமிஞ்சு நம்மளால் சேமிக்க முடியும் நம்மளால். ஸோ இப்போ ஆற்றல் எப்படி கொண்டு வர்றது நம்மளுக்கு தெரியும், தியானம். அந்த தியானத்தில் இன்னும் அதிகமாக ஆற்றலை வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து தனிநபர் தியானம் தனியாக உட்காந்து பண்ணணும், கூட்டு தியானம். இப்போ நம்ம பண்ணுறோம் ஜூம்லலாம், பிரமிட் தியானம், அப்புறம் பௌர்ணமி தியானம், அப்புறம் அமாவாசை தியானம். இந்த மாதிரி ஆற்றல் சக்திகள் அதிகமாக வர நாள் அன்னைக்கு அதிகமாக தியானம் பண்ணணும். அது மாதிரி ஒரு நாளைக்கு தனிநபராக நம்ம இங்கே வீட்டிலே பண்ணுறோம் அப்படின்னா அதையுமே நிறைய பண்ண பழகணும். ஒரு நாளைக்கு இப்போ இந்த ஜூமில் பண்ணிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு இல்லாமல், நம்மளுக்கு எப்போல்லாம் உடல் கொஞ்சம் சோர்வாகுதோ இல்லை ஒரு ப்ராப்ளம் வருதோ அப்படின்னா அப்போ உட்காந்து ஒரு 1/4 மணி நேரமோ 20 நிமிஷமோ நம்ம பண்ணணும்.
ஸோ எப்படி 3 வேளை சாப்பிட்றோம், அது மாதிரி இப்போ காலையில் ஒரு தடவை முடிச்சுட்டா அதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லாமல் உடலுக்கு வந்து 3 வேளை நம்ம கொடுக்கணுங்கிற மாதிரி அந்த ஆன்மாவுக்கும் நம்ம 3 வேளை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது வந்து இன்னும் நிறைய உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும், அதிக ஆற்றலை கொடுக்கும், நம்ம புரிதல் இன்னும் அதிகமாகும். ஸோ நம்ம தியானத்தை நிறைய பண்ண பழகிக்கணும். அது ஒன்று. அது போக நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரமிட் தியானம், கூட்டு தியானம், பௌர்ணமி தியானம். நீங்கள் பௌர்ணமி தியானம்லாம் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அன்றைக்கி சில நாட்கள்லாம் அதிக மாற்றம் வரும். நம்மளே வந்து நம்ம வந்து அதை செஞ்சு பார்த்து அனுபவித்து அதை உணர்ந்தால் தான் நம்ம அதை திருப்பி ஃபாலோ பண்ண முடியும். ஸோ ஒரு தடவை பௌர்ணமிக்கு கொஞ்சம் நைட்டு ஒரு 9லேருந்து 12 இல்லை எவ்வளோ நேரம் முடியுதோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பழகணுன்னா ஒரு தடவை சில நேரம் ஆற்றல் அதிகமாக வரும்போது நம்மளுக்கே தெரியும், ஓ இவ்வளோ ஆற்றல் வருதா அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் செஞ்சு அதை உணர்ந்து அதை ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம அதுலேருந்து மீண்டு வர முடியும். எதையுமே செயல்படுத்தும் முறைக்கு வந்துடணும், அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணணும். ஸோ ஆற்றல் வந்து தியானம் மூலமாக கிடைக்கும். அப்புறம் ஆன்மீக புத்தகம் படிப்பது, அனுபவங்களை, ஞானங்கள், அப்புறம் அறிவியல். இந்த மாதிரி நீங்கள் படித்ததை ஆன்மீக அறிவியல் சேவை, ஃபிசிக்கல் சேவை இதை பண்ணும்போதும் ஆற்றல் கண்டிப்பாக கிடைக்கும். என்னோட அனுபவங்கள்லையும் நான் அதை பார்த்துருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு இதை சொல்லிட்டு போனால் எனக்கு புரிதல் அதிகமாக இருக்கும். இன்னொன்று, எனக்கு இப்போ பண்ணும்போதே சில நேரம் ஆற்றல்கள் வரும். நான் ஆல்ரெடி மெடிடேஷனுக்கு வீணாக வாசிக்கும்போது அதை நான் உணர்ந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வாசிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம்லாம் வந்து எங்கேருந்து வருது ஆற்றல், எப்படி நம்மளால் வாசிக்க முடியுதுன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக செஞ்சு உணர்ந்தால் மட்டும்தான் நான் சொல்கிறத வந்து நீங்கள் இன்னும் உண்மை, இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்புறம் வந்து இந்த ஆற்றல் நம்ம வேறு எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னா, தியானம், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது, சர்வீஸ், இதெல்லாம் பார்த்துட்டு இயற்கையோடு இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து பஞ்சபூத சக்திகள் நம்ம அதில் ரொம்ப முக்கியம். நம்ம இது வரைக்கும் நிறைய பேர் செஞ்சுருக்க மாட்டோம், இப்போ செய்கிறதுல முந்தி காலத்தில் அது செஞ்சாங்க. என்னென்னா, வெறும் காலோட மண் தரையில் இயற்கையோட பூமி சக்தியை வாங்கணும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பஞ்சபூத சக்தி, தண்ணி சக்தி, நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம், காற்று, மூச்சு காற்று எடுத்துக்கிறோம், ஆகாயம் இருக்குது, இங்கேயே ஸ்பேஸ் இருக்குது, அதில் தான் நம்ம இருக்கோம். ஸோ ஃபயர், அதாவது நெருப்பு சக்தி, அது சூரிய ஒளியிலேருந்து நம்மளுக்கு வருது, பகல் நேரங்களில் வருது. ஆனால் பூமி சக்தி வருதா? இல்லை. நம்ம வெறும் காலோட மண் தரையில் போய் 1 மணி நேரம் இருந்தீங்கன்னா அந்த பூமி சக்தி வரும். அப்போ பஞ்சபூத சக்தி பேலன்ஸ் வரும். இது நம்ம உடலுக்கு நம்மளால் கொடுக்கக்கூடிய அந்த பஞ்சபூத சக்தி. இதை நம்ம பண்ணுறது இல்லை. நம்ம எல்லாருமே யோசித்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில், அதுவும் இந்த மாதிரி சிட்டியில், சென்னை மாதிரி இருக்கிற இடத்துலலாம் ஃப்ளாட்டுக்குள்ளேயே இருக்கும். வெளியில் வந்தோன்னே செருப்பு, நேராக காரு, அப்புறம் ஆஃபீஸு, திருப்பி இப்படி தான் போகுது. நீங்கள் கிராம பகுதியில் இருக்கிறவங்களுக்காவது வாய்ப்பு இருக்குது இந்த மண்ணில் கால் வைக்கிறதுக்கு. ஆனால் இப்போ இங்கே இருக்கிறதுக்கு இல்லை. அதை நம்ம கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டோம். நம்ம யோசித்து பார்த்தா நம்மளுக்கே தெரியும், அந்த மாதிரி ஒரு இப்போ செய்கிற வேலையே கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. இப்போ அந்த பருவுடல்ங்கிறது ஃபுல்லாக பூமி சக்தியால் ஆனது. அப்போ அந்த இயற்கையோடு போய் வெறுங்காலோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்கள் இப்போது உங்களால் முடிஞ்சுதுன்னா இன்றைக்கே போய் ஒரு 1/4 மணி நேரம் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும். அந்த உடலில் வந்து அந்த ஜீரண உறுப்புகள் பூமி சக்தியால் ஆனது. நம்மளோட வயிறு, மண்ணீரல்னு சொல்கிற அதெல்லாம் வந்து பூமி சக்தியிலேருந்து வருது. அதனால தான் உணவு சாப்பிட்றோம். அந்த உணவு மூலமாக தான் அது எடுத்துக்குது. ஆனால் அதோட ரொம்ப இயற்கையாக கிடைக்கிது அப்படின்னா மண்ணில் கால் வைக்கிறது. வெறும் தரையில் வெறும் காலோட போய் மண்ணில் கொஞ்சம் நேரம் நடந்து உட்காந்து அந்த இயற்கையோட சுற்றி, ஏன்னா எல்லாமே இருக்குது. நீங்கள் மண்ணில் கால் வைக்கிறத தவிர இப்போ எல்லாமே இருக்குது. அங்கே போய் வச்சிங்கன்னா அந்த பஞ்சபூத சக்தி பேலன்ஸ் வரும்போது நம்மளுக்கு அதிகமாக சக்தி வரும். அதையும் செஞ்சு பார்க்கணும். இதெல்லாம் ஆற்றல் நம்ம கிரகிச்சுக்கிறதுக்கான வழி. நம்ம உடலுக்கு ஆற்றலை கொடுத்துக்கணும். அப்புறம் ஞான அளவு. எப்போ இந்த ஆற்றல் வந்துருச்சோ அப்புறம் நாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது மைண்டு, அதான் ஞானம்,
அது இருந்தால் மட்டும்தான் நாம் ஆன்மான்னு உணரும் போது தான் இந்த வியாதிகள்லேருந்து வெளில வர முடியும். ஏன்னா நம்ம ஆன்மான் உணராத பட்சத்தில் இருந்த பல பிறவிகள்லேருந்து எடுத்துகிட்டு வந்த இந்த வியாதிகள், இந்த கர்ம பேகேஜ்னு சொல்கிற கார்மிக் பேகேஜ். அப்போது அதை எதுவும் அஞ்ஞானமாக இருந்து எடுத்துகிட்டு வந்ததை ஞானத்து மூலமாக தானே வெளியில் கொண்டு போக முடியும். அப்போ இந்த உடலை நல்லா ஆற்றலாக வச்சுக்கிட்டோம், எல்லாம் சக்தி வாய்ந்ததாக இருக்குது, எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது, அப்படிங்கும்போது அடுத்த ஸ்டெப்பு மனம். அப்போது அதுக்கு புத்தகங்களை படித்து நாம் யார் அப்படிங்கிறதுக்கான அந்த தேடலில் அந்த வழியில் போகும்போது பல விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வரும். நாம் இந்த சேர்த்த ஆற்றலை எப்படியெல்லாம் விரயம் பண்ணிகிட்ருக்கோம், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ரொம்ப சிக்கனமாக யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போது நம்ம ஒரு சம்பாதிக்கிறோம், அதை ஒரே நாளில் செலவழிச்சிட்டா போச்சு. அப்போ அதை சேர்த்து வச்சு நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வேணும்னு சேர்த்து வைக்கிற மாதிரி பணத்தையும் நாம் ஆற்றல்களையும் அதே மாதிரி தான் சேர்த்து வைக்கிறோம். அனாவசியமாக பேசுகிறது, தேவையில்லாததை பார்க்கறது, தேவையில்லாதது கேட்குறது, இதெல்லாம் நம்ம அதான் உணர்ச்சி வகையிலையும் கோபப்படுறது, இது எல்லா வகையான ஆற்றல் விரயமாகுது அப்படிங்கிறத புரிஞ்சால் மட்டும்தான் நாம் இந்த வகையில் சேர்த்த ஆற்றலை சேமித்து நம்மளோட உடலில் சக்கரங்களில் சக்திகள் ஏற ஏற நாம் அந்த நிலைக்கு போக முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம உடல் வியாதிகள் எல்லாமே, உடல் வியாதிகள்னு சொல்கிறது மற்ற எல்லாமே சேர்ந்தது தான். அடுத்து சேலஞ்சஸ்ஸு, சவால்கள், இது எல்லாமே தான். அந்த சவால்கள் வரும்போது அது என்னன்னு புரியாதனால மனம் அழுத்தமாகி வந்தது தான் வியாதியே. வியாதியே எப்படி வந்துச்சு? ஒரு சுச்சுவேஷன் வருது, எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு நம்ம அரிஷத் வர்க்கங்கள் ஆகிய காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம், இதனால் வந்தது தான் அந்த வியாதி. ஆற்றலே இருந்தால் கூட மனம் இந்த மாதிரி சில குணங்களில் போய் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கும் போது அந்த ஆற்றல் விரயமாகி வியாதிகளை மாறிடுச்சு. அது கார்மிக் பேகேஜாக நம்மளுக்கு கர்ம வினைகளாக முடிஞ்சிருச்சு. ஸோ வியாதிகளே எதுக்குன்னு சொல்கிறோம்? நாம் ஆன்மான்னு புரிஞ்சுக்கிட்டு நாம் அதுலேருந்து ஞானத்தை பெற்று ஆன்ம லெவலில் மேலே ஏறும்போது நம்மளுக்கு ஒரு ரிமைண்டர், நம்மளுக்கு ஒரு ஞாபகப்படுத்துது, நீ ஆன்மா அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்காகவே வந்த ஒரு இதுதான் பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்து ஆன்மா கொடுத்ததான். நீ போகிற பார்த்து தப்பு, நீ இன்னும் எத்தனை பிறவியில் எப்படின்னா உடல் மனம் நினச்சிக்கிட்டே போயிட்டே இருப்போம். ஸோ அது ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அந்த சோல் பர்பஸ்க்கு வரும்போது அந்த ஆன்ம சக்திகள் வெளிப்படையும் போது நம்மளுக்கு எல்லாம் புரியும் போது எல்லாமே வியாதிகள் எல்லாத்துலேருந்து வெளில வந்துடுவோம். நம்ம படிச்சிருக்கோம், நிறைய ஆசான்கள் புக்கு பார்த்துருக்கோம், ஏன் பத்திரிக்கையே பார்த்துருக்கோம். அவரோட லைஃப்பில் அவர் லைஃப்பை பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிருமே. அந்த ஞானத்தை பெற்று எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோடனே அவர் உலகம் ஃபுல்லாக போய் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். எங்கேருந்து வந்தது அந்த ஆற்றல்? எங்கேருந்து வந்தது அந்த அந்த செயலை செயல்படுத்துறதுக்கு தேவையான எல்லாமே வந்திருக்கு. அது பணபலம், உடல் பலம் எல்லாமே வருது. ஸோ அந்த ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் எவ்வளோ புக்கை படிச்சிருக்காரு? 1,00,000 புக்கை படிச்சிருக்காரு. அப்போ அது எவ்வளோ முக்கியம் நம்மளுக்கு. தியானம் அந்த 3 to 1 ஃபார்முலாவும் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அப்புறம் இந்த மனம் இதெல்லாம் புரிஞ்ச பிறகு அப்போ அதை அந்த வரம்புக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நம்மளோட வேலை. அப்போ தான் அந்த ஆற்றல் ஞானம் சேர்த்துட்டோம், ஆனால் அதை செயலும் படுத்தணும்ல. நம்ம இவ்வளோ தான் சாப்பிட்ணும், இவ்வளோ நேரம் தூங்கணும், இந்த உடலுக்கு எப்போ தேவையோ அதை கொடுக்கணும், மனம் என்ன கேட்குதோ தேவைக்கு வாழணும். எதுவுமே அந்த அரிஷத் வர்க்கங்களை தாண்டி நம்ம வந்துட்டோம், அந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா நாமளே அந்த கட்டுக்குள்ளே வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறும். நாம் எதையும் போய் நம்ம மாற்றலை, நம்ம அதுக்குரிய தேவையான எல்லா சூழ்நிலைகளையும் எல்லாத்தையும் நம்ம கொடுக்கும்போது அதுவே எல்லாம் சரிபடும். நம்ம போய் அவ்வளோ சரி பண்ணுறோம், எதுனாலுமே அதுக்கு தேவையானதை கொடுக்குறோம், ஆற்றலை கொடுக்குறோம், ஞானத்தை கொடுக்குறோம், மனசை கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம், மனசு புரிதலில் வைக்கிறோம். அது உடல் போய் அதுக்கு ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவு மூலமாக அதை சரி பண்ணுது. அப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ், அந்த மனமற்ற நிலையில் இருக்கும்போது நம்ம சேர்த்த ஆற்றல்கள் எல்லாம் நம்மளுக்குள்ளே தங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எல்லாமே கொடுக்குது.
இந்த மைண்ட்ஃபுல்னஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எந்த வேலையில் இருக்கோமோ அந்த வேலையில் கவனம். ஏன் அப்படின்னா அந்த ஆன்மா அதை அனுபவிக்கிறதுக்காகவே வந்திருக்கு. அப்போ அதில் கவனத்தை செலுத்தும் போது அது பல மடங்கு நல்ல விஷயங்களாக மாறுது. சமைக்கும் போது நல்ல எண்ணத்தோட ஒரு முகத்தோடு சமைக்கும் போது அந்த சாப்பாடு மருந்தாக மாறுது, அந்த சாப்பாடு பிரசாதமாக மாறுது, அதில் ஆற்றல் அதிகமாக வருது. ஏன்னா நாம் சமைக்கும்போது அந்த மனமில் தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு வரும்போது எல்லாம் எண்ணங்கள் மூலமாக தானே. நம்ம ஃபுல்லாகவே எண்ணங்கள், வைப்ரேஷன், ஃப்ரீக்குவன்சி இப்படி தான் இருக்கோம். ஆனால் நம்ம பார்க்கும்போது பருவுடலை பார்க்கும்போது நம்ம பருவுடல் நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்மளோட ஃபுல்லாக எல்லாமே எனர்ஜி, வைப்ரேஷன் இப்படி தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் ஒரு இது தொட்டால் ஒரு இதை செய்கிறோம் அப்படின்னாலே அது வைப்ரேஷன் அதில் இருக்குது, ஃப்ரீக்குவன்சி மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு. இப்போ எப்படி பிரமிடை ஒரு உணவு செஞ்சு அந்த அறிவால பிரமிடை வைக்கும்போது அந்த பிரபஞ்ச ஆற்றல் அந்த பிரமிட் வாங்கி அந்த உணவுக்குள்ளே அது கொடுக்குதுன்னு எப்படி நமக்கு அந்த புரிதல் இருக்கோ, அதே மாதிரி தான் நம்ம சமைக்கும் போது ஒரு முகத்தோடு அதை ஒரு மைண்ட்ஃபுல்னஸில் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் சமைக்கும்போது அது அழகாக பிரசாதமாக சக்தி வாய்ந்த உணவாக மாறுது. அந்த மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வேலையை செய்யும்போது நம்மளுக்கே தெரியும், படிக்கும்போது சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது கான்சென்ட்ரேட் பண்ணி கிளாஸில் கவனிச்சோன்னா அவ்வளோ புரியும். அதுக்கப்புறம் அதை படிக்கவே மாட்டோம், பரீட்சையில் போய் நேரம் எழுதுவோம். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஆற்றல்கள் இருக்குது. அந்த ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், போன முன்னாடிலாம் நம்ம பார்த்த மாதிரி மைண்டு சப்கான்ஷியஸ் மைண்டு எல்லையற்ற ஆற்றல் கொண்டுறது, எல்லையற்ற சக்தி இருக்குது, அதுக்கு எல்லையற்ற திறமை இருக்குது. ஏன்னா அதான் ஆன்ம சக்தி. அப்போது அதை நம்ம அது கூடவே எப்போதுமே மெடிடேஷன் பண்ணுற நேரத்தை தவிர 23 மணி நேரமும் நம்ம அந்த ஆன்ம சக்தி கூட சப்கான்ஷியஸ் மைண்டு கூட ஒருமுகப்படுத்தி மைண்ட்ஃபுல்னஸோட விழிப்புணர்வோடு இருக்கும்போது அதிக ஆற்றல் வரும். அதுதானே நம்மளோட ஆசான்கள், நம்ம சொல்கிற சித்தர்கள்லாம் அதை தான் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த எண்ணமும் கிடையாது. எண்ணமற்ற நிலையில், மனமற்ற நிலையில் அவங்க இருக்கும்போது அதிகமாக பிரபஞ்ச சக்தியை வாங்கி அவங்களால எல்லாமே பண்ண முடியுது. இந்த உடலை பல வருடங்களாக அதை வச்சுருக்க முடியுது, சமாதியில் இருக்க முடியுது. ஸோ நம்ம அட்லீஸ்ட் வாழ்க்கை முறையில் செய்கிற வேலைகளில் கவனத்தை கொண்டு வரோம். அப்போது மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப முக்கியம். அப்போ நம்மளை நாமளே கவனிக்கணும். இப்போ நான் ஒரு வேலை செய்கிறேன், இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நான் என்னோட மைண்டில் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க அந்த ரெக்கார்டில் வேறு ஏதாவது ஓடிச்சு அப்படின்னா என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது, ரீச் ஆகாது, மறந்துடும், பாயிண்ட்ஸை விட்டுருவேன். பரீட்சையில் போய் கரெக்டாக குழந்தை எழுதும்போது ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷனோட முழு மைண்ட்ஃபுல்னஸோடு எழுதும்போது, விழிப்புணர்வோடு எழுதும்போது மார்க் நல்லா வருது. அது அதோடு விட்டுறோம். நம்ம வாழ்க்கை முறையிலே தினமும் இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஸோ ஆற்றல் வந்துருச்சு, அப்புறம் இயற்கையோடு இருக்கோம், பஞ்சபூத சக்தியை பேலன்ஸ் பண்ணுறோம், ஞானம் வந்துருச்சு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அப்புறம் மனமற்ற நிலையில் எப்போதுமே இருக்க பழகிறோம். அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ண உங்களுக்கு அதிகமாக கண்டிப்பாக சக்திகள் நிறைய வரதை நம்மளே உணர்வோம். அது எப்போ அப்படின்னா இந்த ஞானம் வரும்போது தேவையில்லாத பேசுகிறது நிறுத்துறது. அதில் இன்னொன்று ரொம்ப ரொம்ப அந்த 5 இது சொன்னேன்ல, மெடிடேஷன், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், மௌனம். அந்த மௌனம் வாய் பேசாமல் இருக்கும்போதும் மனசை கவனிப்போம். நம்ம எதுக்கு இந்த எண்ணம், அப்போ நம்ம அதை அந்த மனமும் கொஞ்சம் கொஞ்சமாக மௌன நிலைக்கு வரும். ஸோ மௌனமும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுவும் நம்ம ஆக்சுவலி நம்ம அந்த சாப்பாடு, தண்ணி, பஞ்சபூத சக்தி மாதிரி அதுவும் அந்த ஆகாய சக்தி மாதிரி. அது ஆகாய சக்தி தூங்கி எடுக்கிறோம்ல, இப்போ எப்படி சாப்பிட்டுட்டு சக்தி எடுக்கிற மாதிரி மண் சக்தியை காலில் போய் வைக்கும் போதும் அந்த சக்தி வரும். அது மாதிரி நீங்கள் பேசாமல் இருக்கும்போது, உடல் இயக்கத்தை அமைதியாக பண்ணி மௌனத்தில் இருக்கும்போது நாம் அந்த தூக்கத்தில் இருக்கிற அந்த நிலைமையில் இருக்கிற மாதிரி மனமோடு ஒன்றி இருக்கும்போது நம்ம அந்த ஆகாய சக்தியும் அதிகமாக எடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே கூட்டு சேர்ந்து தான் நம்ம பண்ணணும். எப்படி வந்ததோ வியாதி அது வழியாகவே தான் நம்ம அதை குணப்படுத்த முடியும். ஆற்றல் கம்மியான வந்தது, ஞானம் இல்லாதனால வந்தது, உணர்ச்சிகள்னால வந்தது, விரயம் ஆற்றலை சேமிக்காதனால வந்தது, சேர்த்து வைக்கிறதுனால. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இப்போ அதே மாதிரி இந்த ஆற்றல்களை வந்து நம்ம ஒரு 10 எனர்ஜி சப்போர்ட்டாக பார்ப்போம். அதாவது இப்போ இதெல்லாம் தெரியுது, ஆனால் எனக்கு வந்து இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குமே, ஒரு பாயிண்ட்டாக சொன்னீங்க, இந்த வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு சில சின்ன 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 டிப்ஸ், அதாவது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம சூழ்நிலைகளில் என்ன பண்ணால் நம்மளால் கொஞ்சம் அது கொஞ்சம் நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சப்போர்ட்டு அப்படின்னு பார்ப்போம். இசை, மியூசிக் கேட்குறது, பிடிச்ச நம்மளுக்கு தெரியும் பிடிச்ச மியூசிக் வரும்போது எவ்வளோ அதில் லைட்ஸ் இருக்கும் அப்படின்னு. இசை வந்து ஆன்மாவுக்கு ஒரு பொழுதுபோக்கு, ஆன்மாவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். அந்த இசை கொடுக்குறவங்க வந்து மைண்ட்ஃபுல்னஸில் அதை முழுமையாக கொடுக்கும்போது தானே அதோட இனிமையை நம்ம ரசிக்க முடியுது. அதுக்கு எவ்வளோ உழைக்கிறாங்க, எவ்வளோ போடுறாங்க, அப்போ அதில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது. அப்போ அந்த இசை வந்து இசை நீங்களே நம்ம கற்றுக்கலாம், நம்ம கேட்கலாம், நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணலாம். அப்புறம் நம்மளை வந்து சில திறமைகளை நம்மளை வளர்த்துக்கலாம். வயது வந்து ஒரு எண், அது ஒரு நம்பர் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுக்கு என்ன திறமைகளை வளர்க்கணுமோ அதை வளர்க்கும்போது அந்த மைண்டு வந்து தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் ஒருமுகப்படும்போது மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கும். நீங்கள் ஒன்று கற்றுக்கணும்னு நினைக்கும் போது ஃபுல்லாக மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கும். அது மாதிரி இசை கற்றுக்கிறது, இசை கேட்கல, இது ஒரு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி செடி, பசு, செடி கொடிகள், தாவரங்களில் வந்து அதிகமாக எனர்ஜி இருக்குது. அந்த பச்சை நிறங்கள் வந்து நம்ம அநாகத சக்கரத்துக்கு ரிலேட் ஆகுது. ஸோ நம்ம அந்த இயற்கையோடு இருக்கும்போது நாம் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் நிறைய குறைஞ்சிடும். நீங்கள் இந்த பிரமிட் சென்டர்ஸ்க்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை கண்டிப்பாக உணர முடியும். ஏன்னா அங்கே சுற்றி மரங்கள், என்னென்னமோ மரங்கள், அதுலேருந்து வர ஆற்றல்கள், சக்திகள், வைப்ரேஷன்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு மனசுக்கு ஒரு இதம் கொடுக்கும்போது நம்ம தேவையில்லாத எண்ணங்கள், கவலைகள் இதெல்லாம் கொஞ்சம் விலகி இருக்கும்போது அப்போ நம்மளுக்கு எனர்ஜி வரும், சப்போர்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு ஊக்குவிக்கும். அப்புறம் வந்து பிரமிட் சக்தியை பற்றி சொல்லவே வேணாம். அது வந்து நிறைய சக்தி கொடுக்குது நம்மளுக்கு. இப்போது பூமிக்கு அது கொடுக்குற மாதிரி நீங்கள் சின்ன கேப் வச்சாலுமே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் சின்ன சின்ன கேப்ஸுக்கு வாங்கி நீங்கள் உங்கள் உணவு மேலே வச்சுக்கலாம். சமைச்ச உணவு மேலே கொஞ்சம் நேரம் அதை வச்சுட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். நீர் குடம் மேலே அதை வச்சுட்டு அந்த தண்ணீரை குடிக்கலாம். அதோட ஆற்றல் இருக்கும். சின்ன சின்ன விஷயம் சின்னது, ஆனால் அதுலேருந்து கிடைக்கிற பலன் ரொம்ப அதிகம். நிறைய நிறங்களை பார்க்கலாம், நிறைய நிறங்கள். அது நம்ம அதனால் இப்போ இயற்கைக்கு வெளியில் போனோன்னா அந்த வானத்தோட கலரு, பேர்ட்ஸ் கலரு, செடிகள், பூக்கள், வண்ணம் பூக்கள், நிறைய பூக்கள் வந்து வண்ண வண்ணமாக கலர்கள் வருது. அதை நம்ம கண் மூலமாக போய் அதுக்கு ஒரு எனர்ஜி வைப்ரேஷன் இருக்குது. ஒவ்வொரு நிறமும் நம்ம சக்கராசியே ஒவ்வொரு நிறத்தோட கனெக்ட் ஆனது தானே. இப்போ நீங்கள் இயற்கையோட அதிகமாக பூ பூக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா விதவிதமாக கலர் கலராக அந்த எண்ணங்கள் இருக்கும்போது அதுவே நம்ம வந்து நிறைய எனர்ஜி கொடுக்கும். நம்ம அதில் காமாகுது, அமைதியாகுது, சந்தோஷமாகுது, அப்போ ஆற்றல் சேவ் ஆகும். அவ்வளோதான் விஷயம். ஸோ அதனால் நம்ம அதிகமாக இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் மாதிரி எப்போயுமே டிவிக்கு முன்னாடியே உட்காந்துருக்குது, சிலையே பார்த்துட்ருக்குது, அதை எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும். நிறைய குறைக்கணும். தேவையானதுக்கு மட்டும் பண்ணிவிட்டு மிச்ச நேரங்கள்லாம் நம்ம ஆற்றலை பெருக்கிறதுக்கு நாம் தான் வழிவகுக்கணும், நாம் தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி நிறங்களை பார்க்குறது, அது கூட இருக்கிறது. அப்புறம் ஞானம் இருக்கலாம். நம்ம வந்து தேவையில்லாமல் ஞானங்களை கேட்க 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 நம்மளுக்கு புரிதல் வரும். அப்போ அதுவுமே சரி, ஒரு சேலஞ்சோ ஒரு சுச்சுவேஷன் ஆகும், சரி இது இப்படி தான் இப்படி ஹேண்டில் பண்ணோம், நம்மளுக்கு வர இமோஷனை நம்மளால் கவனிக்க முடியும், இவங்க தான் சொன்னாங்களே இதை நம்ம கேட்டோமே அப்படின்னு அந்த நேரத்தில் அதை நம்மளுக்கு கை கொடுக்கும். அப்புறம் சில வீட்டில் தேவையில்லாத பழைய பொருட்கள் சேர்த்து வைத்திருந்தீங்கன்னா அதையும் அப்புறப்படுத்தணும், அதையும் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அது எல்லாம் நேர்மறை எனர்ஜி. உடஞ்சது நாம் நினைக்கிறோம் அதெல்லாமா அப்படின்னு, ஆனால் அது எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி வீடை சுத்தம் பண்ணி சுத்தமாக வச்சுருந்து ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரு நல்ல ஒரு நறுமணங்கள் வச்சுருந்தா எப்படி அதுவே ஒரு எனர்ஜி கொடுக்கும். இப்போது வந்து பிரமிட் சென்டர்ஸ்லாம் போனீங்கன்னா
அங்கெல்லாம் அவ்வளோ சுத்தமாக ஒரு தேவையில்லாத எதுவுமே இருக்காது. எல்லாமே பசுமையாக இயற்கையாக செடி கொடிகள் பிரமிடு அதுதான் இருக்கும். இப்போ நம்மளும் அந்த மாதிரி வேணும் வேணும்னு அந்த உடஞ்ச பொருள் யூஸ் பண்ணாதது தேவையில்லாததெல்லாம் அப்புறப்படுத்தும் போது நிறைய சேஞ்சஸ் இருக்கும். டாலரஸ் கேனன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஹிப்னாட்டிஸ்ட் தெரபிஸ்ட். அவங்க சொல்லுவாங்க, நம்ம எல்லாருமே எனர்ஜி தான், வைப்ரேஷன் தான். அப்போ நீங்கள் வந்து டீக்ளட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத பல வருஷமாக யூஸ் பண்ணாத உடஞ்சது இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் வீட்டிலேருந்து அப்புறப்படுத்தினாங்களே வீட்டுக்குள்ளே எனர்ஜி லெவல் மாறிடும். நீங்கள் அவங்க வீடியோஸ் யூடியூப்பில் போய் பார்க்கலாம். அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அப்போல்லாம் ஃபஸ்ட்டு முன்னாடி கேட்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், என்ன இதில் எல்லாமா சேஞ்ச் ஆகுது. ஆனால் உண்மை அது, நானே பண்ணியிருக்கேன். அந்த கச்சமிச்சான் இருக்கும்போதே நம்மளுக்கே அங்கே வேலை செய்யவே முடியாது. ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்ம எனர்ஜியை செக் பண்ணுவது. நம்மளை வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு க்ரியேட்டிவாக வேலை செய்யவே முடியாது. நம்மளோட அந்த க்ரியேட்டிவிட்டி போயிடும். அப்போது சில தேவையில்லாதெல்லாம் போட்டு கொடுக்கும்போது அந்த இடமே க்ளீன் ஆகும்போது அங்கே ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி, நியூ எனர்ஜி வரும். அப்புறம் வந்து கூட்டு தியானம், அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். கண்டிப்பாக கூட்டு தியானத்தில் நிறைய எனர்ஜி வரும். நீங்கள் ஒரு 10 நாள் கூட்டு தியானமே பண்ணாமல் திடீர்னு போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளில் நம்ம ஒரு 2 தடவை பண்ணும்போது, ஒரு தடவை நம்ம தனியாக பண்ணிவிட்டு ஒரு தடவை கூட்டு தியானம் முடிஞ்ச வரைக்கும் டைம் இல்லைன்னு சொல்லாமல் ஆஃபீஸ் போகிறவங்க இந்த மாதிரி இல்லாமல் விடிய காலமோ நைட்டோ அதை சேர்ந்து பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமாக எனர்ஜி வரும்போது நாமளும் அங்கே எனர்ஜியை கொடுக்குறோம், நாமளும் அங்கேருந்து எனர்ஜி எடுக்கிறோம். கொடுக்கவும் செய்கிறோம், எடுக்கவும் செய்கிறோம். ஸோ அதில் ஒரு சேவையும் இருக்குது நம்மளுக்கு கூட்டு தியானம் பண்ணும்போது. அப்புறம் உடலுக்கு தேவையான சைவ உணவு, சைவ உணவு தான் உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கும். அதுதான் பிராணிக் சக்தி, பிராணசக்தி. அப்புறம் நேர்மையான பேச்சு, அதாவது பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் வேர்ட்ஸ், அதுக்கு வைப்ரேஷன் இருக்குது. வேர்ட்ஸ்க்கு வைப்ரேஷன், ஏன்னா நம்ம தெரியுமே சாபம் கொடுத்த பழிக்கும். அது மாதிரி நம்ம வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. திருஜி வாக்ஷேத்திரம்னே ஒரு இது சொல்லியிருக்காரு. நம்ம கண்ணுக்கு பார்க்குறதையோ கேட்குறத பற்றியும் அவர் சொல்லலை, ஆனால் வாக்ஷேத்திரம் ரொம்ப பவர் இருக்குது. அதுக்குனால நம்ம வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். அப்புறம் நேர்மறையான சுற்றுச்சூழலையும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். சில கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணலாம், அது மட்டுமே யூஸ் பண்ணால் சரியாயிரும். நான் வேறு எதுவுமே பண்ண மாட்டேன், கிறிஸ்டலை வாங்கி வச்சுப்பேன், பிரமிடை வாங்கி வீட்டில் வச்சுப்பேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன், மெடிடேஷன் பண்ண மாட்டேன், ஞானம் சேர்க்க மாட்டேன், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்க முடியாது. எல்லாமே செய்யணும். ஒரு சாப்பாடுன்னு எடுத்தால் சாதம், குழம்பு, மோர், காய் எல்லாமே வேணும்ல. வெறும் சாதத்தை வடித்து சாப்பிட முடியும் நம்மளால? ஸோ வாழ்க்கைங்கிறது எல்லாமே சேர்ந்தது தான். ஸோ எல்லா வகையிலையும் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவு அதை பண்ண கண்டிப்பாக ஆற்றல்கள் உங்கள் உடம்புல சேகரிக்கும் போது உங்கள் வியாதிகள் போகிறத உங்களாலே பார்க்க முடியும். அதை நான் சொன்ன மாதிரி வாழ்க்கை முறை, சாப்பிட்ணும், அளவாக சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், மென்று சாப்பிட்ணும், எதை சாப்பிட்ணும், எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி நம்ம எவ்வளோ தூங்கணும், உடல் உழைப்பு எல்லாமே வேணும். அதாவது கோல்டன் பாத்துன்னு புத்தர் சொன்ன மாதிரி அதிரிஜியும் அதான் சொல்லியிருக்காரு, மிடில் பாத். ஒரே தான் ஆன்மீகமாகவும் அப்படியும் இருக்க முடியாது, ஒரே தான் நம்ம பௌதீகமாகவும் இருக்க முடியாது. மிடில் பாத், இது 50 அது 50. ஸோ இதையும் அதையும் பௌதீகத்துக்கு ஞானத்தையும் கொண்டு போய் சேர்த்துக்கணும். பௌதீகமாக இருக்கும்போது அந்த ஆன்ம ஞானத்தையும் சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நாம் வியாதிகள்லேருந்து வெளியில் வந்து சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ முடியும். அதுக்கு பிரதானம் முதல்ல தியானம். டெய்லி பண்ணணும், ஒரு நாளும் விடக்கூடாது. எப்படி இந்த உடம்பு பசி எடுத்து அதை 3 வேளை கண்டிப்பாக சாப்பிட்றோமோ அதே மாதிரி ஆன்மாக்கும் பசி இருக்குது, ஆன்மாக்கும் கொடுக்கணும், எனர்ஜி வேணும்.
நாம் உடம்புக்கு சாப்பிட்றனால மட்டும் எனர்ஜின்னு நினச்சிக்கிட்டு இருக்கனால அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆன்மா மூலமாகவும் பிரபஞ்ச சக்தி காஸ்மிக் எனர்ஜி நாம் மனம் மூலமாகவும் மூச்சு காற்று மூலமாகவும் வந்து கொண்டே இருக்கிறது. அது மூலமாக தான் நிறைய எனர்ஜி வருது, சாப்பிட்ற மூலமாக கம்மியாக தான் வருது. ஸோ இப்போ நம்ம இந்த புரிதலை மாற்றும்போது இப்போ தியானத்தை அதிகம் பண்ணிடுவோம். அந்த சொல்கிறாங்கள 3 வேளை சாப்பிட்றவங்க ரோகி, 2 வேளை சாப்பிட்றவங்க யோகி, போகி, அப்புறம் 1 வேளை சாப்பிட்றவங்க யோகி. அப்போ அந்த யோகி நிலைக்கு போகும்போது என்ன பண்ணுறோம், உடல் தேவைகளை கம்மி பண்ணிவிட்டு நம்ம பிரபஞ்ச சக்தி மூலமாகவே சுவாசம் மூலமாகவே எல்லாத்தையும் எடுத்துருவோம் எனர்ஜி. அப்போ அந்த சுவாசம் மூலமாக அதிகமாக வருது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதில் உறுதி நிலைத்தன்மை எப்போ வரும் அப்படின்னா அந்த ஞானம் இருக்கும்போது வரும். அந்த எமோஷனல் பேலன்ஸ் வந்துடும். நம்ம உணர்ச்சிகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் வரும்போது நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுவோம். ஸோ கண்டிப்பாக டெய்லி கண்டிப்பாக பண்ணணும். பண்ண நம்மளுக்கே அந்த புரிதல், ஏதோ ஒரு செஷனை கேட்குறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை செயல்படுத்தணும். இந்த மாதிரி நான் சொன்ன 10 எனர்ஜி சப்போர்ட், அதாவது ஆற்றல்களுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்குற அதெல்லாம் அதில் ஒரு கொஞ்ச நாள் கேட்கணும். இசை கேட்கணும், பசுமையான செடிகள் கூட இருக்கணும், இயற்கை கூட இருக்கணும், வெறுங்காலோட பூமி சக்தியை வாங்கிக்கணும், அப்புறம் பிரமிட் சக்தி, ஆன்மீக ஞானம், அதிகமாக அதிர்வுடைய பூக்கள் நிறங்களை பார்க்குறது, பழைய பொருட்களை எடுத்து வெளியில் போடுறது, கூட்டு தியானத்தில் சேரணும், சர்வீஸ், சைவ உணவு, பாசிட்டிவ் திங்கிங், நம்மளால் முடியும். ஏன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நாம் அதை உணராமல் லிமிட்டடாக ஒரு சின்ன எல்லைக்குள்ளே ஒரு வேலிக்குள்ளே இருக்கும். அது எல்லையற்றது பவர். அந்த பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும் நம்மளுக்கு. ஏன்னா மைண்டில் அப்போ நம்ம என்ன தாட் கொடுக்குறோமோ அது மைண்டு, அந்த மைண்டு அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். அந்த எனர்ஜியை வச்சு நம்ம மேட்ரு, அதாவது செயல்கள்லாம் செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ பார்த்தது எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாம் தெரியும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ சும்மா ஒரு பாயிண்ட்டாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தியானம் மூலமாக நிறைய உபாதைகள்லேருந்து ஈஸியாக வெளில வந்துடும். கஷ்டப்படவே தேவை. ஆனால் நம்ம இதை கண்டிப்பாக ரெகுலராக செய்யணும். விடாமுயற்சி, நிலைத்தன்மை, ஸ்டேபிளாக இருக்கணும். தேங்க்யூ மாஸ்டர். உங்களுக்கு ஏதாச்சும்